முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு அவர்களே, KPM சுரேஷ் அண்ணா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே, மாவட்ட அணி நிர்வாகிகள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ராமு அவர்களே, மாவட்ட உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்களே, மாவட்ட உறுப்பினர் புருஷோத்தர ரெட்டி அவர்களே, அம்மா பேரவை துணை செயலாளர் நாராயண ரெட்டி அவர்களே, அம்மா பேரவை இணை செயலாளர் நாகராஜ் அவர்களே, அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் விஜயகுமார் அவர்களே, அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் அவர்களே, அம்மா பேரவை நகர செயலாளர் முரளி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அணி துணை செயலாளர் சந்திரன் அவர்களே, முன்னாள் தலைவர் கண்ணப்பா அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் முத்துராஜ் அவர்களே, நல்லூர் நாகராஜ் அவர்களே, எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் கவுமணி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சரவணகுமார் அவர்களே, மாவட்ட துணை தலைவர் சுரேஷ் பாபு அவர்களே, முன்னாள் நகர்மன்ற தலைவர் நல்லூர்சாமி அவர்களே, இலக்கிய ரஹ்மான் அவர்களே, கிருஷ்ணவேணி அவர்களே, புஷ்பா வரராஜ் அவர்களே, முருகம்பால் மதன் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, துணை செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, துணை செயலாளர் ராஜசேகர் அவர்களே, துணை செயலாளர் மனிதா பேச்சாளர் ஆலி அவர்களே, SDPI கட்சி நிர்வாகிகள், மேற்கு மாவட்ட தலைவர் ஷவாத் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் பிரசாந்த் குமார் அவர்களே, கேசவமூர்த்தி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, ரூபா அவர்களே, நந்தகுமார் அவர்களே, கலாவதி அவர்களே, ஆந்தப்பா அவர்களே, ஹரி அவர்களே, லலிதா மாரிஸ் அவர்களே, மஞ்சுநாத் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, பாரதி அவர்களே, குமார் அவர்களே, திருமதி தவமணி, ஜெயமலதா, விஜயன், வெங்கடேஸ்வரி, வேல்முருகன், ஜெயலட்சுமி, வெங்கடேஷ், ராம், ஸ்ரீ சுரேஷ் பாபு, பத்மா நாராயணசாமி அவர்களே, உங்களை அத்தனை பேருக்கும் எங்கள் ஐயா KPM ஐயா அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் அசோக்குமார் அவர்களே மற்றும் புதிய தமிழக கட்சி மாவட்ட செயலாளர் அவர்களே, SDPI கட்சி மாவட்ட செயலாளர் அவர்களே, இந்த வருகத்தில் இருக்கும் அதிமுக நிர்வாகிகள், எத்தனை டைம் நம்ம கேட்டிருக்கோம், கிருஷ்ணகிரி ஒசூர்லேருந்து சென்னைக்கு வந்து ரயில் சாலை கேட்போம். அது எப்பவுமே யாரும் இது ஸ்டெப் எடுக்கல. இருந்தாலும் அண்ணா வந்து ஜேபினா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு நான் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன். இருந்தாலும் ஜேபினாவை நம்ம வந்து பின்தங்கி நம்ம கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒத்துழைப்பாக இருப்போம். தேமுதிக எப்பவுமே நம்பிக்கையோட ஏற்பட்டு சொல்லி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று கூறிக்கொண்டு தலை பாலகிருஷ்ணன் அவர்களே, சுத்தமான குடிநீர் ஒவ்வொரு தெருக்களிலும் இன்று நாம் பிடிக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் அனைத்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் நாம் பார்த்தோமானால் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, இன்று தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக ஆனாலும் சரி, பொய்யான வாக்குறுதிகளை கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை தந்து இன்று ஆட்சி கட்டிலே தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு விடிய ஆட்சியாக என்று திமுக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் நாம் பார்த்தோமானால் தமிழகத்தில் அதிகமான தமிழகத்திலே 4 ஆண்டு நல்ல ஆட்சி கொண்டு இன்றைக்கு இந்தியா இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி விட்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமைச்சவர் ராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே இதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய அருளாசியுடனும் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சியுடைய தலைவர் எடப்பாடி
என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் வழிகாட்டி, வேப்பனப்பள்ளி சட்டப்பேரவை உறுப்பினர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய அண்ணன் அவருடைய நல் ஆதரவோடும் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜெயபிரகாஷ் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு வாக்குகளை சேகரிக்கின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்லதொரு கருத்துக்களை வழங்கிவிட்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிர்வாகி பெருமக்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கூட்டணி வைத்துக் கொண்டு போட்டியிட்ட காலம் உண்டு. ஆனால் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் தமிழகத்திலே இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்தனியாக தேர்தலில் போட்டியிட்டு 37 நாடாளுமன்ற உறுப்பினை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் இந்த கருத்தை சொல்கிறோம் என்று சொன்னால், தேசிய கட்சிகள் எல்லாம் ஏதோ மாநில கட்சிகளை பார்த்து அவர்களாம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அந்த காலகட்டம் மாறி எப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தீர்க்கமான முடிவை எடுப்பார்களோ அதுபோல ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு கூட்டணி வைத்து புதிய தமிழக கட்சியோடு வைத்து கூட்டணி வைத்து எஸ்டிபியுடைய மாநில கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். பகுதியில் இருக்கிறார்கள் சொன்னால் 2000 விதிகள் இருக்கிறது. அதன் மூலமாக பயன்படுகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய இயக்கம் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதையும் விட்டாங்க. ஆனால் சைக்கிள் கொடுப்பது எதுவும் இல்லை, பேக் பென்ஷன் கொடுப்பது எதுவும் கிடையாது. ஏன்னா மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுவார்கள். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு கூட முடியாது. நான் எதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் சொன்னால், இது போன்ற திட்டங்களை நேரடியாக நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை சொல்ல வேண்டும். அதுக்காக பூத் கண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கமே ஏறக்குறைய 59 பேர் ஒரு பூத்துக்கு பூத் கமிட்டி, மகளிர் அமைப்பு, பாசறை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 60 பேர் ஒரு அமைப்பில் இருக்கின்றார்கள். இந்த 60 பேரும் அந்த பூத்தில் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை செய்யவில்லை என்று நீங்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 எப்படி இந்த ஓசூர் 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நாடாளுமன்ற உறுப்பினரை, அதை போல அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பாக இருக்கும். ஜெயபிரகாஷ் அவர்கள் உங்களுக்கு நன்கு அறிந்தவர், நன்கு தெரிந்தவர், உங்களோடு அன்பாக பழக்கூடியவர். ஏறக்குறைய இந்த பகுதியை கடந்த 30-40 ஆண்டுகளால் வசித்து வருகிறவர். உங்களுடைய கஷ்டங்களை அறிந்து பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல வேட்பாளரை நமது பொதுச்செயலாளர் தந்திருக்கின்றார்கள். எனவே வந்திருக்கின்ற நீங்கள் கடுமையாக உழையுங்கள். வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. ஏனென்று சொன்னால், இங்கே இந்த வேட்பாளர் பொறுத்தவரையிலே அன்பாக பழக்கூடியவர் மட்டுமல்ல, உதவிகளை செய்கின்ற ஒரு நல்ல வேட்பாளரை பெற்றிருக்கின்றோம். இப்படிப்பட்ட வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற சர்க்கார் இன்று நம்மை ஆட்டிக் கொண்டிருந்தது, ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே எப்படி மாண்பு புரட்சி தலைவி அம்மா ஒரு நல்ல முடிவை எடுத்தார்களோ அதே போல எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது உறுதியாக சொல்லி இது தேர்தலை சந்திக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த பணியை செய்தார் என்று சொல்ல முடியுமா? நம்முடைய அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக பல்வேறு பணிகளை இந்த பகுதிக்கு இந்த தொகுதிக்கு செய்திருக்கிறார்கள் என்னால் சுட்டிக்காட்ட முடியும். ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இதையெல்லாம் சொல்லி நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். அப்படி வாக்கு செய்கின்ற பொழுது நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் செய்த சாதனையை சொல்லுங்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்த சாதனையை சொல்லுங்கள், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் செய்ய என்ன செய்தார் என்று சொல்லுங்கள். இப்படி சொல்லுகின்ற பொழுது மக்களிடத்தை எடுத்து நீங்கள் வாக்குகளை சேகரிக்க முடியும். எனவே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் 2026 வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல்.
இந்த தேர்தல் இந்திய அளவிலே ஊக்குகின்ற தேர்தலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தனியாக தேர்தலை சந்திக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற மிகப்பெரிய இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே நீங்கள் வந்திருக்கின்ற அத்தனை பேரும் கடுமையாக உடையுங்கள். வெற்றிக்கணியை நம்முடைய கழகத்துடைய பொதுச்சாளருடைய பாதங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அவரோடு இருந்து பணியாற்றுகின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிழங்க மற்றும் நம்முடைய துணை கழக பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிழங்க இந்த வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அறிமுக கூட்டத்துக்கு சிறுபரையாற்றி நம்முடைய கழக வேட்பாளர் அறிமுகப்படுத்தி நல்ல கருத்துக்கள் இங்கே வரைய தந்துள்ளார். நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் வியாபாரப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மண்ணின் மைந்தன் பாசத்துக்குரிய KP மன் அவர்களே மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். தமிழகத்திலே ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 முறை 2019 2021 2 தேர்தல்களில் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க? விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குற மாசம் சொன்னாங்க. அதே மாதிரி கல்வி கடன் ரத்து செய்யறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தேசிய வங்கியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாமே ரத்து செய்யறான்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணுமே செய்யல. 5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க இந்த திரும்ப தேர்தல் கொடுத்தாங்க. எது வாக்குறுதியுமே நிறைவேற்றல. இந்த 3மே நிறைவேற்றல. அவங்க அது எங்கன்னா போட்டோம்னா தமிழக மக்களுக்காக, தமிழக மக்கள் உரிமைகளுக்காக அந்த மத்திய பாராளுமன்ற தேர்தலில் எதனா அவங்க வாதிச்சதுல சாதிச்சிருக்காங்கன்னா அதுவே எதுவுமே இல்லை. 5 வருஷமா 38 எம்பிகள் அங்க போய் எல்லாமே வேஸ்டா இருக்கிறதா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்க இருக்கிற செல்வகுமார் என்ன சொன்னாங்க? நான் 2-3 மாசத்துலயே ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் கிருஷ்ணகிரியிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு நான் ட்ரெயின் போடலன்னா நான் ராஜினாமா செய்யறேன். செஞ்சாரா? ராஜினாமா செஞ்சாரா? இந்த வேலை செஞ்சாரா? எதுவுமே செய்யல. அண்ணன் அசோக்குமார் இருக்கும்போது 5 ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் ஹைவேஸ்ல 5 ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் நாம பண்ணோம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒசூர் கேட்டு போனா அந்த மாதிரி நிறைய பாலங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு, நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு எதாவது அவங்க இருக்குதானா? இல்லை. இந்த மெடிக்கல் காலேஜ் நான் கொண்டு வந்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் 11 மருத்துவக் கல்லூரிகளை நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத அளவுக்கு 11 மருத்துவர்கள் ஒரே வாட்டி கொண்டு வந்து நம்ம அண்ணன் எடப்பாடியார் இவர் நான் கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. இப்படி பொய்யான வாக்குறுதி. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் இன்னைக்கு பல வளர்ச்சி நம்பர் 1 இருந்திருக்கிறது. காரணம் என்னன்னா 50 வருடம் நீங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்தா நம்ம எல்லாமே பின்தங்கிதான் இருக்குது. ஆனா அம்மாவுடைய ஆட்சி காலத்துல கடந்த 10 வருட காலத்துல அண்ணன் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சியிலே நீங்க பார்க்கும்போது எல்லா துறையிலும் 2 மடங்கு அதிகமா நாங்க உயர்த்தி இருக்குது. இன்னைக்கு கல்வி எடுத்தீங்கன்னா 22% கல்வி 52% உயர்த்தி இன்னைக்கு நம்பர் 1 ஒரு கல்வி நம்ம தமிழகத்திலே உயர்கல்வி கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் எந்த மாற்றம் இல்லை. அது அம்மாவுடைய ஆட்சி தான், எடப்பாடியார் ஆட்சி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விவசாய உற்பத்தியில பாத்தீங்கன்னா 50-60 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னே 70 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி தான் தானிய உற்பத்தி தான் இருந்தது. இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்துல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல 1,30,00,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்தது அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சியில். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பேருந்துகள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கண்டமாயி போயிட்டு இருக்குது. எல்லாம் ஃப்ரீ பஸ் சொல்றாங்க. ஆனா எந்த பஸ்ல நல்லா பஸ் நம்ம பெண்கள் எல்லாம் ஏற பஸ் எல்லாம் கண்டம் பஸ்ஸா இருக்குது. அந்த பஸ் ஏறவே முடியாது. அந்த மாதிரி பஸ் தான் இருக்குது. நம்ம ஆட்சி காலத்துல 3000 பேருந்துகளை புதிதாக வாங்கி கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு 3 வருஷம் இருக்குது. 200 பஸ் கூட என்ன அவர் கையில நடத்த முடியல. அந்த அளவுக்கு இதெல்லாம் பஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் நீங்க பாத்துருப்பீங்க. அம்மாவுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னே பாத்தீங்கன்னா 2006-11 அவங்க எப்படி இருந்துச்சு? மின்சாரம் எப்படி இருந்தது? 16,000 மெகாவாட் இருந்தா தமிழகத்துக்கு முழுமையாக 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த 16,000 மெகாவாட் அவங்க கையில கொடுக்க முடியாம 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருக்குது. ஆனா அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 16,000 மெகாவாட் உற்பத்தி செய்து
தான் போயிருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்சி காலத்துல அந்த நிலைப்பாடு இருக்கும்போது 4 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 4 லட்சம் கோடி கடன் ஏதோ அந்த நிலைப்பாடு இருக்கும் போது அம்மா மட்டும் இருக்கும் போது வாங்கல. கடந்த 50 வருஷமா எடப்பாடி இருக்கிற ஆட்சி காலத்துக்கு சேர்த்து 4 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆனா 4 லட்சம் கோடி கடன் கூட கடந்தா அம்மாவுடைய ஆட்சியாளர் எடப்பாடி ஆட்சி காலத்துல 16 லட்சம் கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு உருவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே நம்ம நம்பர் சேர்ந்தது. இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஏதாவது இன்னைக்கு நம்ம தமிழக உரிமைகளுக்கு நம்மளுக்கு பாடுபடணும்னா எதுவுமே செய்தாங்க. ஜல்லிக்கட்டு அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் போச்சு. அதே மாதிரி முல்லை பெரியார் அது அவங்க யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது அது தாராளமாயிட்டாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது நீங்க கார்பரேட் திட்டம், ஹைட்ரோகார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு நம்ம தமிழக மக்களுக்கு விரோதமானது எல்லாமே இது பண்ணது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தான். இப்படி தமிழக மக்கள் உரிமைகளுக்கு எதுக்குமே அவங்க இது பண்ணாம அவங்களோட குடும்ப நலனுக்காக தான் இருந்தது திமுக ஆட்சி. அதனால தயவுசெய்து உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுதுன்னா அவங்க எப்பவுமே அவங்க தமிழக நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக அவங்களும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களோட குடும்பம் 5 வருஷம் வந்துருச்சுன்னா அவரோட குடும்பத்துக்காக தான் இருப்பாங்க. அம்மாவோட ஆட்சி காலத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. பெண்களுக்காக எவ்வளவு திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குதா? அந்த திட்டங்கள் கொடுக்க முடியல. அவங்க தாலைக்கு தங்கம் திட்டம், மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிக்க வச்சாச்சு. கிராமப்புற ஏழை பெண்களுக்காக வாழ்வாதார மேம்படுத்துறதுக்காக ஆர்வமான திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் நிக்க வச்சுட்டு இன்னைக்கு இந்த அரசு வரும்போது எல்லா குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 3 வருஷம் ஆகி இப்பதான் ஏதோ கொடுத்துருக்காங்க. பாதி மட்டும் கொடுத்துருக்காங்க, பாதி கொடுக்கல. அந்த பாதி கூட எவ்வளவு கொடுத்துருக்கணும் தெரியல. 1 கோடி பேருக்கு மேல கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. கொடுத்தாங்க அது தெரியா, அவங்க தான் தெரியும். அவங்க கணக்கு நாம யாரும் பார்க்க முடியும். இப்படி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது விடியல் தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடியாக இருக்கிற இந்த திமுக இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாம் போதை மாநிலமாக மாற்றி இன்னைக்கு போதை விடியல் சொல்லி இன்னைக்கு போதையில இருக்குது இந்த மாநிலம் என்பதை எல்லாரும் அறிந்து நண்பர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தயவுசெய்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தான் இருக்கு. இவங்களுக்கு 5-10% கூட ஓட்டு இல்லை. ஆனா இவங்க இங்க ஜெயிச்சு நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? நம்ம கட்சியோட பெரிய கட்சி 2 கோடி 20 லட்சம் 2 கோடி 6 லட்சம் தொடர் இருக்கிற கட்சி இன்னைக்கு நம்ம ஓவரால் தமிழகத்தில் பார்க்கும்போது 35% மேலே நம்ம இருக்கிறோம். 35% இருக்கிற நாம ஜெயிக்கிறோமா அவங்க ஜெயிக்கிறோமா? நீங்க சொல்லுங்க. 50% தான் இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. இங்க ஜெயிக்க வேண்டியது யார்? 30% மேலே இருக்கிற நாம ஜெயிக்கிறோமா அவங்க ஜெயிக்கிறோமா? அதனால நம்ம அம்மா எப்படி 2014 பாராளுமன்ற தேர்தல் நம்ம அசம்பிளி தேர்தல் அம்மா சிக்கலா இந்தியா நம்ம ஏழைகளை நின்று அன்னைக்கு நாம 39 எம்பிகள் ஜெயிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம கடந்த 2014 அசம்பிளி தேர்தல் ஜெயிச்சாச்சு. அதனால நம்ம ஒண்ணு பயப்பட தேவையில்லை. மக்கள் ஏன்னா இந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. இப்போ இந்த திமுக ஆட்சி யாருக்கு நம்பிக்கை இல்லை. ஈவன் அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பொதுமக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்பதானே ஒரு முஸ்லீம் ஒரு லேபர் பார்ட்டி இப்ப நமக்கு வந்து அலைன்ஸ் கொடுத்திருக்காங்க, அண்ணா கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த ஆட்சி இந்த வேலை தேவையில்லை, நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்படி பல நண்பர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ அதிகமா கட்சிகள் சேர்ந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய கட்சியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கண்டிப்பா அது ஜெயிக்காது. நம்ம மக்கள் கூட்டணி நம்ம மக்களோட மக்களாக நாம மக்களோட கூட்டணி வச்சு அம்மா என்று சேர்ந்தாங்க. எடப்பாடி அம்மா சொன்னாங்க மோடியா ரெடி பாராளுமன்ற தேர்தல். அதே மாதிரி இந்த தேர்தல் எடப்பாடியா மோடியா என்ற வகையில தான் நடக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்முடைய கழக வேட்பாளராக சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர் நிற்கிறார். அவர்களுக்கு நம்ம முசூர்ல மட்டும் இல்ல, மாவட்டத்தில் எல்லாமே நல்லா தெரிவித்தார். அவர் நல்லா மக்களுக்கு நல்ல அறிமுகமானவர். அவர் 5 பாஷை பேசுவாங்க, 5 லாங்குவேஜ் பேசுவாங்க. கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பேசுவாங்க. அவர் சத்தியம் கண்டிப்பா பாராளுமன்றத்துக்கு போனா நம்மளுடைய தமிழக மக்கள் இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்துக்கு மக்களுக்கு தேவையானது கண்டிப்பா பேசி வாதாடி கொண்டு வருவார்னு சொல்லி நீங்க அதாவது அவரை
நீங்க இங்க வந்திருக்கிற எல்லாருமே கலைஞர் நிர்வாகிகள் இதான் நம்ம பப்ளிக் மட்டும் இல்ல நிர்வாகிகள் நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க எல்லாம் நீங்க எல்லாம் நினைச்சா ஒரு பூத்து எல்லாம் வேலை செஞ்சா 200 ஓட்டு அதிகமா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நாங்க எல்லாம் மகிழரணி பூத் கமிட்டி போட்டிருக்குது, பாசறை பூத் கமிட்டி போட்டிருக்குது, அதே மாதிரி பூத் கமிட்டி இன்னொரு பூத் கமிட்டி போட்டு எல்லாம் 50-60 பேர் நம்ம பூத் கமிட்டியில வேலை செய்யறது தயாரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நல்லா உத்தேசம் செஞ்சு அவங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி நாம எல்லாம் உயிரிழா ஓட்டு கேட்டு நம்மளோட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை இந்த வசூல்ல இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தில் அண்ணன் அசோக் குமார் அவர்கள் முன்னே வந்து 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். அதே மாதிரி 2 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கிறது நீங்க எல்லாம் பாடம் பண்ண சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அறிமுகப்படுத்துகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று எனக்கு முன்னால் மிக அழகான கருத்துக்களை சொல்லிவிட்டு வந்திருக்கின்ற அன்பிற்குரிய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஓசூர் தெற்குடைய பகுதி கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி ராஜி அவர்கள் எனக்கு முன்னால் மிக அழகாக கருத்துக்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இதுவரையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன பணி செய்தார்கள், நான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு உங்களுடைய ஆசையோடு வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன செயல்களை செய்திருக்கிறேன் என்று அவர்கள் செய்த சாதனையை ஒவ்வொன்றாக அடுக்கி அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த பணியை இன்று வேட்பாளர் இருக்கின்ற அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷும் செய்வார், அவருக்கு வாக்களியுங்கள் என்று நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் அவர்கள் நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் சுருக்கமான கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற எங்கள் இயக்கத்துடைய முன்னோடி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் டாக்டர் சமரசம் அவர்கள், மாவட்ட வித்தியாசத்துடைய இணை செயலாளரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் நினைவிழந்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியுடைய மாநகர் மாவட்ட செயலாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ராமசாமி ரெட்டி அவர்கள், ஓசூர் மாவட்டத்துடைய அன்பிற்குரிய மாமன்ற உறுப்பினர்கள் ஐயாவுக்குரிய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள், ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் பெருமக்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் பெருமக்களே, எஸ்டிபிஐ பொறுப்பாளர் பெருமக்களே, புதிய தமிழகத்துடைய பொறுப்பாளர் பெருமக்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்துடைய அலுவலர்களே, போன்றதற்குரிய தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற கழகத்துடைய முன்னணி தலைவர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இவை அன்பு கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்திய துணைக்கண்டத்தில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரையில் அரசியல் வரலாற்றில் இல்லாத அதி முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் பல்வேறு வகையில் கொள்கை ரீதியாகவும் வலதுசாரிகள் ஒரு பக்கமாகவும் இடதுசாரிகள் ஒரு பக்கமாகவும் மிதவாதிகள் மற்றொரு பக்கமாகவும் இப்படி பிரிந்து பிரிந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது.
வலதுசாரிகள் இங்கு வருகின்ற பொழுது வலதுசாரிகள் எப்பொழுதுமே முதலாளித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் இருக்கிறது. நீண்ட காலமாக பல்வேறு பொதுவுடைமை கருத்துக்களை வைத்துக் கொண்டு அந்த பொதுவுடைமை கருத்துக்களின் வாயிலாக அனைவரும் சமமாக பாவித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிற இயக்கங்கள் இந்த தேர்தலில் இருக்கிறது. அதே போல பொதுவுடைமையும் சோசியலிசமும் சேர்ந்த நிலையிலே கலவையாக இருக்கக்கூடிய இயக்கங்களும் இந்த தேர்தலில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை என்ன என்பதையும் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நிறைய கட்சியுடைய தலைவர்கள் ஊடகத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு சொல்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதம வேட்பாளர் இருக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு யார் பிரதம வேட்பாளர் என்று அவர் கேட்கிறார்கள். அதற்கு ஒரு பொதுச் செயலாளர் மிக தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த கருத்தை சொல்வதற்கு காரணம், நீங்கள் சென்று மக்களுக்கு சந்தித்த பொழுது இது போன்ற கேள்விகளை கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். இதற்கு ஒரு துணிவு வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். தேசிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி இல்லை, மாறாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழகத்தில் இருக்கின்ற மாநில கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி செய்திருக்கிறோம் அப்படி சொல்லி அதற்கு காரணத்தை விளக்குகிறார். என்ன என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள், அந்த உரிமைகளை பெறுவதற்கு போராடுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் தேசிய கட்சிகள் நமக்கு உறுதுணையாக இருப்பதில்லை. நம்முடைய ஜீவாதார உரிமை, முக்கியமான உரிமை என்னவென்று சொன்னால், காவிரி நதியினுடைய நீரை முழுமையாக பெறுவதற்குரிய நம்முடைய ஜீவாதார உரிமை. அந்த ஜீவாதார உரிமையில் நாம் மத்திய அரசை அணுகிய பொழுது, அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோதும் சரி, அன்று இருந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நேரடியாகவும் கடிதம் மூலமாக அளித்தாலும் கூட அவர்கள் அதற்குரிய மத்திய அரசுடைய கடமையை செய்யாமல் கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த காரணத்தினால் பாரம்பரியமாக இருக்கிறார்கள். ஆக
இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தவர்கள் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கிறோம் என்று அவர்கள் சாதி சாதியாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட இங்கே வந்து நம்முடைய ஜனநாயக தொழிலாளர் முற்போக்கு கூட்டணியுடைய மாநில தலைவர் அப்பாஸ் அலி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று இவருடைய மத்திய அலுவலகம் பம்பாயில் இருக்கிறது. மாநிலத்துடைய தலைவர் அப்பாஸ் அலி இப்படி இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் இதுவரையில் இந்த வாக்கு வங்கி முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாக்களித்தார்களோ அதை போல இந்த நாடாளுமன்றத்தில் 60 விழுக்காடுகளுக்கு மேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த பயத்தில் தான் கள்ள கூட்டணி சொல்றாங்க. இந்த கள்ள கூட்டணி சொல்லி எப்படியாவது மக்களுடைய திசை, சிறுபான்மை மக்களுடைய திசை, அவருடைய மனநிலையை மாற்றி வருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 381 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 381 வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடியில் 57 பேர் வாக்குச்சாவடி முகவர்களாக, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர்களாக 25 பேரும், மகளிரை சேர்ந்த 25 பேரும், ஆக மொத்தம் ஒரு வாக்குச்சாவடியில் 51 உறுப்பினர்கள் நாம் சேர்த்திருக்கிறோம். இந்த 59 உறுப்பினர்கள் 4 வாக்குகள் நாம் சேர்த்தாலே 3இல் 1 பங்கு வாக்கை, ஒட்டுமொத்த வாக்குகளில் 3இல் 1 பங்கு வாக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுமையாக எடுத்துள்ளது. 3இல் 1 பங்கு வாக்கு என்று சொன்னால் 26,000 1 லட்சம் ஓட்டு கிடைக்கும். 1 லட்சம் ஓட்டு கிடைத்தால் அடுத்தது நம்முடைய கட்சி மீது அன்புள்ளவர்கள், வியாபார மக்கள் வாக்களித்தால் வெற்றி. இந்த பணியை நீங்கள் செல்ல வேண்டும். இங்கே இருக்கின்ற வாக்குச்சாவடி முகவர்கள் இன்னும் 15 நாட்கள் 20 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 20 நாட்களில் உங்களுடைய வாக்குச்சாவடியில் இருக்கின்ற 1000 வாக்காளர்கள், அந்த 1000 வாக்காளர்களை ஒரு 5 முறையாவது நீங்கள் சந்திக்க வேண்டும். குறைந்தது ஒரு 5 முறையாவது சந்திக்க வேண்டும். சந்திக்கின்ற பொழுது மத்தியில் இருக்கின்ற ஆட்சியில் செய்த தவறையும் சொல்ல வேண்டும். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறையும் சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஏதோ பல திட்டங்களை கொண்டு வந்ததை போல சொல்லுகிறார். எந்த திட்டமும் உண்மையான திட்டம் கிடையாது. நீங்க சௌக்கியமான திட்டமா, சௌக்கியமான நல்ல திட்டம், வீடு தேடி மருத்துவம், எத்தனை பேர் வீடு தேடி மருத்துவம் நடத்துறாங்க. இது ஏற்கனவே நாம செஞ்சுட்டோம். நாம மினி கிளினிக் வச்சு ஒவ்வொரு 10 கிராமத்திலும் ஒரு மினி கிளினிக் வச்சு அங்கேயே டாக்டர், அங்கேயே நர்ஸ், அங்கேயே மருத்துவர், அங்கேயே மருந்து எல்லாம் கொடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல் வச்சோம். அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்க. இப்படி காரணோண்டித்தனமாக ஆட்சியில் கொண்டிருக்கிற ஸ்டாலினை நாம் சரியான ஆட்சி செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும். நீ பாருங்க, எல்லா இடங்களிலும் எப்படி ஸ்கூல்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்குன்னா அங்க கஞ்சா இருக்கலாம், ஒரு பட்டி கடைக்குன்னா அங்க கஞ்சா இருக்கலாம். இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இளைய சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாவோடும் அன்றைய எடப்பாடியாரோடும் இந்த மாணவ செல்வதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நம்முடைய எடப்பாடியார் 4 வருஷத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். டாக்டர் எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தார், டெல்டா கொண்டு வந்தார். இந்த டாக்டர் எலக்ட்ரானிக்ஸ் நம்முடைய கவர்மெண்ட் வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு 5000 பேர் தான் சட்டமாக இருந்தது. இன்னைக்கு அந்த டாக்டர் எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளவு விரிவு பண்ணிருக்குன்னா 1 லட்சம் கோடி விரிவு பண்ணி 50,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது. இது பாருங்க, நம்முடைய ஓசூர் பகுதினா பேக்கரிஞ்சி இந்த பஸ் எல்லாம் ஓசூர் தான் போகும். ஆனா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய ஆட்சி காலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து போயிட்டு பேக்கரி இருக்கு. ஒரு பெண் பிள்ளை +2 முடிச்சுட்டா உடனே வேலை கிடைக்குது. சும்மா வீட்டில் இருக்க முடியாது. 20,000 ரூபாய் கிடைக்குது. அந்த
நம்முடைய வேட்பாளர் எதிர்த்து வேட்பாளர் 2 வேட்பாளர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கின்ற மரியாதை சொல்லுவார் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மரியாதை சகோதரர் நரசிம்மன் அவர்கள் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர்கள் மக்களோடு எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருந்தார்கள் வாக்குகள் 15 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எந்த அளவுக்கு மக்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் இப்பொழுது கட்சி ஒரு வேட்பாளரை அறிவிக்கின்ற பொழுது அந்த வேட்பாளர் கட்சியின் சின்னத்தை வெற்றி பெறுகிறார், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த வேட்பாளர் அந்த கட்சிக்கு நன்பெயரை பெற்றுக் கொடுக்க வேண்டும், வாக்களித்த மக்களிடத்திலேயும் நன்பெயரை பெற வேண்டும். அவர்தான் நல்ல தலை சிறந்த வேட்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். இவருடைய நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக என்னுடைய சட்டமன்ற தொகுதி வேப்பனப்பள்ளி தொகுதி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் நேஷனல் பண்டிகை லாரியில் ஓட ஒரு டிரைவர், அந்த டிரைவர் ஒரு மராட்டி ராமம் வடநாட்டில் போகும்போது ஆட்டோட்டாக ஆகிட்டு இறந்துறார். எங்கிட்ட வராது அந்த ஃபேமிலி இருந்து வருது, இந்த மாதிரி இருந்துட்டாங்க. ஐயா எங்க ஐயா எங்க இருந்துட்டான்னு தெரியல, இருக்கு எப்படியாவது அந்த பாடி எங்களுக்கு தடுமாட்டம் ஒன்றும் புரியல. நான் வடநாட்டு என்ன தெரியும், யாரும் தெரியாது. அப்போ ஒரு யோசனை வந்தது, நம்ம ஜெயபிரதா தான் எல்லாருக்கும் கொண்டு வச்சு ஒரு போட்டோ போட்டேன், ஜெபி இந்த மாதிரி ஆட்சிப்பா அப்படின்னு. அப்படின்னா ஒரு 1 ஹவர் வந்திருந்தாங்க. சொன்ன மாதிரி ஒரு 1 ஹவர் இல்லை. அந்த இறந்த இடம் என்னன்னு கேட்டா, காசிக்கு பக்கத்துல 3வது கிலோமீட்டர்ல வண்டி ஓட்டுறது ஆட்டோட்டாக இறந்துட்டார். கண்டுபிடிச்சார் கரெக்டா இங்கிருந்து ஆளை போட்டு போய் அடுத்த நாள் பாடி வந்து ஊருக்கு வந்துருச்சு. எவ்வளவு திறமை இருந்தால் சம்பந்தப்படாத இடத்தில் அந்த பாடி எடுத்து வரக்கூடிய சக்தி இருக்கிறது சொன்னா நான் கேட்டேன், எப்படி முடிச்சு ஒண்ணு இல்லைன்னா சாதாரண விஷயம் தான். ஒசூர்ல இந்தியாவில் இருக்கிற சேர்த்து முஸ்லீம் இல்லாத சொல்லிடுறாங்க. கேட்டேன் சொன்னாங்க, டக்குனு முடிச்சாங்க. அந்த ஆள் சொன்னாங்க, அவங்களோட பேசணும், இங்கிருந்து பணத்தாச்சோ எவ்வளவு பெரிய திறமை. இப்படி ஒரு திறமை மிக்க வேட்பாளரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் எந்த பணமும் அல்ல. மாமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசமாக பண்றாங்க. அந்த பாவம் வந்துச்சு, ஊருல பாவம் முடிச்சு தாக்கி சட்டை போயிட்டாரு. என்னையா பண்றீங்க பையன், பாவம் வந்துச்சு. அதாவது உடனடி நடவடிக்கை, அந்த மக்களுடைய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யணும். அது பொருத்தரமா நல்லதாக கிடையாது. அந்த மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர் இந்த அதிமுக வேட்பாளராக அன்புக்குரிய சகோதரர் இவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவர் நாடாளுமன்றத்துக்கு போனாலும் நல்ல திறமையா செயல்படுவார். எல்லாரும் போனாங்க, அசோக்குமார் கூட போனார். அவர் என்ன இங்கிலீஷ்ல பேசுறார், மீனா தமிழ்ல பேசுறார். அவ்வளவுதான். நம்ம என்ன தெரியுமா, நீ எதெல்லாம் பேசுற, நீ பார்லிமெண்ட் இந்தியில பேசுற, இந்தியில பேசும்போது தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பு மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினான்னு வச்சுக்க, டக்குனு எந்திரிச்சுக்கலாம். என்ன காரணம், ஹிந்தி நல்லா தெரியும். உருது பேசுறியா எழுதிச்சுக்கலாம், இங்கிலீஷ்ல பேசுறியா எழுதிச்சுக்கலாம், கன்னடத்துல பேசுறியா எழுதிச்சுக்கலாம், தெலுங்குல பேசுறியா எழுதிச்சுக்கலாம். இவன் 5-6
உங்களுக்கு சின்னமான ரெட்டை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிப்பதற்கு நாம கார்பரேஷன் நாம தான் பிடிச்சிருக்கோம். கார்பரேஷன் நாம தான் பிடிச்சிருக்கோம். எதிர்கட்சியில இருந்து பிடிச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொரு மாவட்ட உறுப்பினரும் இந்த மாதிரி அண்ணன் சகோதரர் ராமசாமி ரெட்டி என்ன எத்தனை ஓட்டு தோத்தாரு? வெறும் 6 ஓட்டு. 7 ஓட்டு தோத்து. 7 ஓட்டு தோத்து இந்த மாதிரி 10 ஓட்டு 7 ஓட்டு 50 ஓட்டு நிறைய மாவட்ட உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக மக்கள் நம் மீது அனுபவித்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஓசூர் நகராட்சியை மாநகராட்சியானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, நான் அந்த துறையுடைய அமைச்சராக இருந்த பொழுது இந்த ஓசூர் நகராட்சியை மாநகராட்சியாக நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். எல்லாரும் மாநகராட்சி நலன் சொல்லி விட்டுருவாங்க. ஆனா அம்மா அப்படி இல்லை. மாநகராட்சி நலன் சொல்றதுல அழகா பாவம் 13 ஏக்கர் கவர்மெண்ட் வேலை இருந்துச்சு. 5 ஏக்கர் எடுத்து சொன்னோம். அம்மா சொன்னாங்க, தம்பி அது 5 ஏக்கர் எடுத்து கார்பரேஷன் தனியா ஒதுக்கிடு. உடனே நான் பணம் கொடுக்குறேன். கார்பரேஷனுக்கு தனியா பில்டிங் ஆஃபீஸ் பண்ணி கட்டுறாங்க. உடனே ஒரே வருஷத்துல இடத்த எடுத்து கொடுத்து நம்ம அன்புச்சோர் பாலகிருஷ்ண ரெட்டி அப்ப சேர்மன் உடனே போனாரு. எல்லாத்தையும் முடிச்சாரு. என்ன ஆனா நீங்க புரிஞ்சுனா அண்ணா என்ன செய்யணுமா? ஆமா வேணாம். அதுல என்ன சிக்கல் பண்ணிருந்தாங்க. அப்ப என்ன பண்ண பாலகிருஷ்ண அவங்க ஏதோ கோர்ட்டுக்கு போற மாதிரி இது நீ டக்குனு போய் பூஜை போட்டு நடத்த பரவாயில்ல அப்படின்னா உடனே போய் இல்லைன்னா இல்லைங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சொல்ல நீ கடிதத்துக்கு ஒரு போட்டோ இருக்கு. ஆனா அவங்க போர் எடுத்து பெருமன்ஸ் போடுவேன் போர்வை பெருமன்ஸ் போர்வை. ஆனா இந்த கடிதத்துக்கு அந்த போர்வையில் இருக்கிற சாதனம் வந்து கடிதத்து பார்த்தாங்க. அதனால தெரிஞ்சுக்கிட்ட பாலகிருஷ்ண வந்து ஒரு பூஜை போட சொன்னேன். பூஜை போட சொல்லி ஒரே வருஷம் தான் அந்த பில்டிங் கட்டி அலுவலகமே மாற்றி கார்பரேஷனுக்கு பில்டிங்கை கொடுத்து அதோட மட்டும் இல்ல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை ஒதுக்கி எல்லா சாலைகளையும் மேம்படுத்தி காவிரி குடிநீரை வந்து 1.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக இங்கதான் ஓபன் பண்ணணும். ஒசூர் தான் ஓபன் பண்ணணும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னையிலே காவிரி ஓபன் பண்ணா ஒசூர்ல பாலகிருஷ்ண ரெட்டி தான் டேப் ஓபன் பண்ணி காவிரி தண்ணி கொடுத்தவர். என்னையா கொடுத்தேன் பொய்யுடைய மொத்த உருவம் ஸ்டாலின். எதையுமே செய்யலாம் நாங்க செஞ்சு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர், பொய் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர், மக்களை ஏமாற்றி தொடர்ந்து அவர்கள் பதவியில் இருக்கின்ற ஒரு இருக்கிறார் என்று சொன்னால் அது ஸ்டாலின். அவருக்கு இப்போ சரியான அறிவுறுத்த வேண்டும். இதுல நாம் வெற்றி பெற்றால் 2026 தேர்தல் சிறப்பே படுத்தவில்லை. மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அன்றைக்குரிய சகோதரர் பொதுச்செயலர் எடப்பாடியுடைய தலைமையில் முதலமைச்சர் பொறுப்பேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் நடந்தது. கடுமையா உடைங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா கார்பரேஷன் பெரிய கார்பரேஷன். ஓரளவுக்கு நம்முடைய கட்சி நிர்வாகிகள் சக்தியோடு இருக்கிறீங்க, பலமோடு இருக்கிறீங்க, நிம்மதியா இருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற நீங்கள் சக்தி இல்லாத தொண்டர்களை, பலமில்லாத தொண்டர்களை கூப்பிடுங்கள், பக்கத்தில் அரவணைத்துக் கொள்ளுங்கள், அழைத்துச் செல்லுங்கள், வாக்குகளை சேகரியுங்கள். யாராவது சொன்னாலும் கூட விட்டுக் கொடுங்கள். விட்டுக் கொடுத்து வாக்குகளை பெற்று நாங்கள் எப்பொழுதுமே விட்டுக் கொடுத்தவன் தோல்வி அடைந்ததாக வரலாறே கிடையாது. நாம் இந்த தேர்தல் நம் இயக்கத்திற்கு ஒரு அக்னி பரீட்சை. இந்த தேர்தலில் நிறைய ஊடகங்கள் விமர்சனம் செய்கிறது, நிறைய பத்திரிகைகள் விமர்சனம் செய்கிறது, நிறைய ஊடகவியலாளர்கள் விமர்சனம் செய்கிறார்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். என்ன என்று சொன்னால் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிப்பாரா, வெற்றி பெறுவாரா, இந்த கட்சியை காப்பாற்றுவாரா என்றெல்லாம் விமர்சனம் செய்து நம்முடைய எதிரிகளுக்கு உண்மையாக இருக்கு. சிலர் காசு கையில் வாங்கிக் கொண்டு உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லி நம் மீது ஒரு மிகப்பெரிய பேரிடமான சிந்தனை மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் மக்களோடு மக்களாக இருக்கிறோம். மக்களுக்காகவே வாழ்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி வாழ்கின்ற இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய
நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு இரும்பு மனிதர், எதை பற்றியும் கவலையில்லை. அவர் மக்களை மட்டும்தான் கவலைப்படுகிறார். யாரை பற்றி என்ன சொன்னாங்க, கேஸ் போடுங்க, அதை போட்டுக்கேன்றாங்க. சொன்னார் பிஜேபி கள்ள உறவு, நாங்க கள்ள உறவு ஐயா. ஸ்டாலின் நீ தான் கள்ள உறவு. நீ முதலமைச்சராக என்ன பண்ண? எடப்பாடி மோடி வரும்போது கோபேக் மோடின்னு சொன்னியா இல்லையா? கருப்பு பொண்ணு உண்டா இல்லையா? உங்க கட்சியார் உண்டானா இல்லையா? ஆனா 2 வருஷம் கழிச்சு வெல்கம் மோடி நீ தானே சொல்ற, ரத்தன கமலம் போட்டு நீ தானே வரவேற்ற. என்ன ஆச்சு 2 வருஷத்துல? கோபேக் மோடின்னு சொல்ற மோடியை வெல்கம் மோடி என்று சொல்கின்ற ஸ்டாலின் ஏதோ வகையில் மாட்டிக் கொண்டிருக்கிறார். மேடையில் பேசுறார், அவ்வளவுதான். உள்ளூர் பயம் இருக்கிறது. அந்த உள்ளூர் பயம் நாளைக்கு மீண்டும் ஏதாவது ஆச்சுன்னா இது சரண்டர் ஆகும். நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம். சரண்டர் ஆகக்கூடிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வளர்க்கவில்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வளர்க்கவில்லை. 2014 தேர்தலில் என்னவோ சொல்லி பார்த்தாங்க, கூட்டணி சேர்ந்ததுக்கு யாரும் சொல்லி பார்த்தாங்க, முடியாதுன்னு புரட்சித் தலைவர் இனி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவில்லை என்றாங்க. சொல்லிட்டு தேர்தல் நின்றாங்க, பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த தேர்தலில் மோடியா லேடியா என்று பார்த்துக்கோங்க சொன்னாங்க. தமிழக மக்கள் லேடியாகிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு கொண்டவர் என்று 37 நாடாளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துணிமிக்க இயக்கம், கொள்கை பிடிப்புள்ள இயக்கம், மக்களுக்காகவே வாழ்கின்ற இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்ற இயக்கம். அந்த தொண்டனுக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையில் முன்னின்று எதிர்த்து போராடி அந்த தொண்டனை காப்பாற்றக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இயக்கத்தின் வேட்பாளராக அன்புக்குரிய சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்கள் நின்றிருக்கிறார்கள். அவர்களை வெற்றிடுவது நம்முடைய கடமை. அந்த கடமை தவறாமல் இன்னும் 15 நாட்கள் கடுமையாக உழைத்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி அன்புக்குரிய சகோதரர் ஜேபி அவர்களை ஏற்பதை நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று அறிமுக கூட்டத்திற்கு வருகின்ற எனக்கு இந்த வாய்ப்பளித்த முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆசிரியனும் நமது மண்ணின் மைந்தன் என்னுடைய ஆசான் வழிகாட்டி ஆகிய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஆசிரியனும் எனக்கு உறுதுணையாக இருந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணா அசோக்குமார் அவர்களே, அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எஸ்டிபிஐ தேசிய முற்போக்கு கூட்டணி புதிய தமிழகம் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இரட்டைக்கு ஓட்டளிக்குமாறு உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்றார். அவரோடு மாதேவன், சோமசேகர், ஸ்ரீகாந்த், கோபி, ஜோதி, நாகேஷ், மோசின் பாய், பிரசாந்த் ஆகியோர் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணா அவர்களின் முன்னையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். தம்பி குட்டே மாசம் போறதுக்கு மீடியாவில் இறுதியாக நன்றி உரை ஒன்றிய செயலாளர் அரவிந்த் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வல்லவர் அண்ணன் ஜேபி என்ற
ஜெயபிரகாஷ் அவர்களை அறிமுகம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு வல்லவர் அவர் ஒரு வரலாறு இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் 2 ஓரம் கொண்டு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களை கடந்த 2 நாட்களாக ஒவ்வொரு தொகுதி வாயிலாக கழக நிர்வாகிகளை நடத்தி அறிமுக கூட்டத்தை போட்டு முடித்திருக்கிறோம். இறுதியாக ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் கழக நிர்வாகிகளை கூட்டணி கட்சி நிர்வாகிகளை வைத்து அறிமுக நிகழ்ச்சியை நடத்தினோம் என்பதை தெரிவித்துக் ஓபிஎஸ் வந்து இயற்கையில் எங்களுக்கு தர்மம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தரக்கூடாது முழுக்கணும் சொல்லி தேர்தல் ஆணையத்தில் வந்து மனு கொடுத்திருக்காரு. துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு உங்களுக்கு சொன்னாங்க நடைபெறுது? அது எங்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எங்களுக்கு நாங்க கேட்ட வரையில எப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக எழுச்சியோடு இருக்கிறது, வெற்றி உறுதி என்று பரவலாக அங்க மக்கள் பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவ்வளவுதானே சப்ஜெக்ட் இல்லையா?